அதான் எங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்கு. அதுதான் எங்களோட டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க் இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம், எங்களுக்கு என்ன கஷ்டம். நொங்கு வெட்டி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டீம் பசங்கலாம் கூப்பிட்டு அருவா எடுத்துட்டு வந்து பார்த்தா பனைமரம் வேற நஞ்ச வெயிலுக்குள்ள இருக்கு. அதாவது நெல்லு வெயிலுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் கத்துக்கிடலாம்னு சொல்லிட்டு இந்த வெயில்ல இருந்து தான் நாத்து நட்டே பழகியிருப்போம். விவசாயம் பண்றோமோ இல்லையோ, விவசாயம் பண்றவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கணும். விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறவங்க நாங்க. அப்படிப்பட்ட நாங்க நொங்குக்கு ஆசைப்பட்டு அந்த பச்சை பச்சைன்னு இருக்க நெல் கதிரில வெட்டி போட எங்களுக்கு விருப்பமே இல்ல. நீங்க நினைக்கலாம், அட வெண்ணெய்களா ஒரு கயிறை கொண்டு போயிருந்தா நொங்க வெட்டி கீழே இறக்கி இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க நொங்கு வெட்டெல்லாம் கயிறு கொண்டு போகவே மாட்டோங்க. அந்த நொங்கு மேல இருந்து வெட்டி போடும்போது அது கீழே உளுந்து உருண்டு சிதறி போகும்போது பார்க்கறதுக்கே அருமையா இருக்கும். அதனாலே கயிறுலாம் கொண்டு போகவே மாட்டோம். அப்பதான் எங்களுக்கு ஒண்ணு தோணுச்சு, எங்க கிட்ட தான் கயிறை விட வலிமையான ஒரு சக்தி இருக்கு. அதுதான் எங்களோட டீம் ஒர்க். நாங்க எல்லாருமே நல்லாவே பனைமரம் ஏறுவோம். அப்படி லைனா மேல பனைமரத்துல ஏறி அப்படி மேல இருந்து நொங்குக்குள்ளேயே தான் ஒன்னொன்னா மாத்தி கீழே அசால்ட்டா கொண்டு வந்துட்டோம். இது பேர் தான் டீம் ஒர்க். எங்களோட டீம் ஒர்க்னால அந்த நெல் கதிர்க்குலாம் ஒண்ணுமே ஆகல. மேல இருந்து வெட்டி கொண்டு வந்த நொங்கெல்லாம் கொண்டு போய் வெட்டி இன்னைக்கு நொங்கு சர்பத்து போட்டு குடிக்க வேண்டியதான்.